வாங்கங்க சார். எந்த ரூம் வேணும்? டபுள் ரூமா சிங்கிள் ரூமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பர் 207 எந்த ஃப்ளோர்னு சொன்னீங்கன்னா போதும். அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, வர சொல்லியிருந்தாங்க, பார்க்க போகிறோம். அப்படிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சார். ஓகே தேங்க்யூ. ஹலோ சார், நான் வாங்க தம்பி, நீங்க தானே நந்தகோபால் பையன் சிவா தானே? சரியா கண்டுபிடிச்சிட்டனா இல்ல அவரா? சரிதாங்க, நான் இல்லை, இவன் தான் சார். இது என் ஃப்ரெண்டு ராஜ்குமார், லாயராக இருக்கார். இவர் என் ஃப்ரெண்டுப்பா. இங்கதான் சென்னையில நகைக்கடை வச்சிருக்காரு. நான் வெள்ளி வியாபாரமா, இவர் நகைக்கடை. ஓ சரிங்க சார். தம்பி வாங்களேன், உட்காந்து பேசலாம். ஆமா, உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. பைக்கில் உட்காந்துட்டே வந்தது ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேன். ஏய், வந்தவங்களுக்கு காஃபி ஏதாவது கொடுக்கணும்லடா. ஆமா பாரு, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். தம்பி இருங்க, நான் காஃபி சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்லை வேணாம் சார். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு தான் புறப்பட்டோம். அப்பா ஃபோன் செஞ்சு இந்த அட்ரஸை சொல்லி உங்களை பார்க்க சொன்னார், அதுதான் வந்தேன். முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுட்டு தான் நம்ம உங்க வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த பயணம் திடீர்னு அமைஞ்சிச்சா, உங்க அப்பா வீட்டில் இருந்து பேசலாம்னு தான் போய் பேசினேன். ஆனா அது நடக்கல. சார், தங்க விலை ஏறி இருக்காமே, எவ்வளோ ஏறி இருக்கு? தங்க விலையா? அது ஏறிட்டு தான்ப்பா இருக்கு. நாளுக்கு நாள் அதான் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன தெரியல. டேய், என்னடா அவர் பேசிகிட்டே இருக்காருன்னு எதுவுமே பேசாம ஆமா இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க. அது நினைக்க போறாரா? டேய் நீ கம்முன்னுறா. சரிங்க சார், டைம் ஆயிடுச்சு. வந்து அரை மணி நேரம் போனதே தெரியல. நாங்கள் புறப்படுறோம். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. உங்க அப்பா கிட்ட மனசு விட்டு எல்லாம் பேசியிருக்கேன். பிரார்த்தம் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சரிங்க சார், வரேன் சார், வரேன் சார், போயிட்டு வரேன் 2 பேருக்கும். சரிப்பா. சரிங்க தம்பி. என்னடா சிவா, என்னமோ சொன்னேன். என்னவோ உன் மேலே எந்த மரியாதையும் அவருக்கு வராத மாதிரி அலட்சியமாக நடந்துக்க போகிறதா சொன்னேன். ஆனால் உலகத்துலேயே அடக்கமான பையன் நீதாங்கிற மாதிரி பூனை மாதிரி அங்கே நின்று பேசிட்டு வர. என்ன விஷயம்? இல்லைடா, அவரோட கண்ணியமான தோற்றத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த நகைக்கடைக்காரர் வேற என்ன ஒரு மாதிரி எதுவும் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். ஆக இப்போ உனக்கு உன் மாமனாரை பிடிச்சி போச்சு. அப்போ கூட பொண்ணையும் பிடிச்சிரும். சீக்கிரமாக கல்யாணம் தான். சும்மாறா, எதுவும் விளையாடாதரா. இங்கே அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு அர்த்தம் ஒன்றும் கிடையாது. ஏன்டா நீ வேற இப்படி பண்ணுற? ஆற்றுல போகிற ஒரு பூவோட பயணத்தை ஆறு தீர்மானிக்குமா இல்லை பூ தீர்மானிக்குமா? அந்த மாதிரி காலையில் வரைக்கும் உன் கல்யாணத்தை பற்றி நீயே யோசிக்கல. திடீர்னு உங்கள் அப்பா ஏற்பாடுலாம் இறங்கி உனக்கு ஃபோன் செஞ்சாரு, நீ ஆத்திரப்பட்ட. ஆனாலும் இவரை சந்திக்க சம்மதிச்ச. இங்கே என்னவோ நாடகமாட போகிறதாவும் சொன்னேன். ஆனால் கண்ணியமாக நடந்துக்கிட்ட. அதனால தான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் உன்னை சம்மதிக்க வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி என்ன மீறி நடக்கும்? அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன்னா அது கொடுத்து தான் இங்கே வந்தேன். சரி, நல்ல பையனாக நடந்துக்கலான்னு தான் நான் பாட்டுக்கு டீசெண்டாக அமைதியாக இருந்தேன். இதில் என்ன இருக்குது? இயல்பாக தானே நான் இருந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து ஓகே சொன்னால் தான் கல்யாணம். டேய், அதையும் நீ இயல்பா சொல்லிடுவா பாரு. டேய் போடா கம்முன்னு. நீ முதல்ல கிளம்பி போ. வாங்கட்ட நான் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீயே போதும் மாட்டேது என்னை இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவியாடுது. போடா ஃபஸ்ட்டு. சரி நான் கிளம்புறேன். நீ பார்த்து போ. கல்யாண கனவுலையே எங்கேயாவது கண்டுக்கிட்டே போய் எங்கேயாவது விழுந்துடாத. நீ வாங்க போகிற பாரு, போ முதல்ல. பத்மா, பையனுக்கு தண்ணி எதுவும் வைக்கலையா? உன் பாரு அந்த பக்கம் திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். தண்ணி விற்க போகுது. இல்லைப்பா, வேணாம், நான் ஏஞ்சி போய் குடிச்சிக்கிறேன். என்ன சிவா, அந்த பக்கமே திரும்பிட்டு இருக்க? என்ன அப்பா மேலே கோபமா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ அங்கே போய் அவரை பார்த்த உடனே புறப்பட்டதும் நவநீத கிருஷ்ணன் எனக்கு ஃபோன் செஞ்சாருப்பா. ரொம்ப அமைதியாக நீ பேசுனதா சொன்னார். கௌரவம் பார்க்காம தேடி பார்த்துட்டு போனதா உன் குணம் ரொம்ப புரிஞ்சிருச்சுன்னு சொன்னார். தயிர் போடுமா. ஊருக்கு போய் நல்ல நாள் பார்த்து ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா. பா, நீங்கள் இப்படி திடீர்னு எனக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எது, நான் அவசரப்பட்டுட்டேனா? அவர் கொடுத்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பேசாம தானே இருந்தேன். அவர் தானே திடீர்னு பேசுனாரு, சம்மந்தம் பேசுறாரு. சரி, வந்தாரு. நானும் உங்கள் வார்த்தைக்காக போய் பார்த்துட்டு வந்தேன். இதோட இருக்கட்டுமே,
மதுவுக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும். அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டுக்கு அண்ணி வரணும், அவங்களோட கொஞ்ச நாள் நான் இருக்கணும், அப்புறம் தான் நான் வெளியில போவேன் பிரதர். என்ன ஏய் நீ சும்மா இரு. என்ன சும்மா இருக்கிறதா? எதுக்கு சும்மா இருக்கணும்? முதல்ல அந்த பொண்ணோட போட்டோ பார்த்திருக்கியா? எவ்வளோ அழகா இந்திய நடிகை மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு கசக்குதா? ஆமாம் நீ தான் பார்த்த பாரு. நான் ஒன்றும் பார்க்கலதான். இது அப்பாவோட விமர்சனம் தான். அவர் தான் பார்த்துருக்காரே. சொல்லுங்கப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க மாதுரி வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு. இப்போ மாற்றி மாற்றி நீங்களே பேசுகிறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க அண்ணி ஹிந்தி நடிகை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கப்பா அவங்ககிட்ட. ஆமாம் சிவா, பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா. பிடிக்கலன்னு உன்னால் சொல்லவே முடியாது. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்பா. யோசிச்சு பார்த்து தான் ஜாதக பொருத்தமே நான் பார்க்க போனேன். என்னை ஏன் இப்படி எல்லாரும் வற்புறுத்துறீங்க? நான் சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா? எனக்கு சோறு வேணும், ஒன்றும் வேணும். கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு சிவா, இது உன் வாழ்க்கை விஷயம். இதில் யாரும் வற்புறுத்தல, புரியுதா? அவங்க கிட்ட இருந்து தகவல் வந்துச்சுன்னா போகிறோம் பார்க்குறோம். உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கலாம். சரிதானே? அவ்வளவுதானே, வார்த்தையை மாற்றக்கூடாது. அங்கே போய் அதையும் இதையும் சொல்லி சொல்லி என்னை அப்புறம் கார்னர் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், சரியா? சரிடா. என்னடி இவன் இப்படி பேசிட்டு போகிறான், என்ன பண்ணுறது? அதான் எனக்கும் தெரியல. பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அவன் வேறு அப்படி இப்படின்னு கோவப்படுறான். அவனுக்கு பிடிச்சிருந்தா தானே அப்புறம் கல்யாணம் பண்ண முடியும். பிடிக்கலாம் விட்டுற வேண்டியதுதான். எனக்கு மட்டும் சொல்ல என்ன விஷயம்னு. என்ன சொல்லணும்? நீ வேற வந்து என் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. போ முதல்ல தாண்ட. எங்கேயாச்சும் லாக் ஆயிட்டியா? லாக் ஆகிட்டியா? அப்படின்னா நான் என்ன ரூமா லாக் ஆகிட்டு திறக்காமல் இருக்கிறதுக்கு? அப்பா ரொம்ப பெரிய நகைச்சுவை நினைச்சிட்டியா? சிரிப்பு வரல? யாரையும் லவ் பண்றியா? ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. லவ் பண்றியா? ஏய் பின்ன அவ்வளவு சலிச்சுக்கிறியே, அதான் கேட்டேன். நல்ல இடம், ஒரே பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ நீ உத வாங்க போகிறேன்னு பாரேன். செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை அடிக்காமல் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப திமிரு. அண்ணனு கூட பார்க்காம வந்து கேள்வி மேலே கேட்டுட்டு இருக்க. கையை ஓங்கணும்னு வச்சுக்க, கண்ணை ரெண்டும் அப்படியே செவந்து போயிடும். என்னை அடிப்பியா நீ? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். போ, ரிமோட்டை கொடு, நான் டிவி பார்க்கணும். ஏய் போ அந்தாண்ட ஃபஸ்ட்டு. இப்போ நீ ரிமோட்டை தரல, நான் ஆஃப் பண்ணிடுவேன் டிவியை. அடடா, நம்ம உதயா மேடம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்பா, கொடுக்குறியா இல்லையா நீயே? ஏன் இப்படி என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குற? டிவியில் ஒரு ஷோ போயிட்டுருக்குல்ல, கம்முன்னு இரு. ஓ, நீயும் உதயா ஃபேன் ஆயிட்டியா? என்ன சொல்கிற நீயே? இன்னைக்கு வயசு பிள்ளைங்களுக்கு மத்தியில் இருக்கிறது உதயா தான். அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம், தெரியுமா உனக்கு? இல்லை தெரியாதா? குறிப்பா காலேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்க பிள்ளைங்களுக்கு மத்தியில் பயங்கரமாக பாப்புலர், தெரியுமா? ரசிக மன்றம் தான் இன்னும் வைக்கல. ஆக்ஷனில் கூட உதயா நின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. உதயா அப்படி என்ன ஸ்பெஷலு நீ சொல்கிற அளவுக்கு? அதே காப்பி தூள் தான், அதே பால் தான், அதே சர்க்கரை தான். ஆனால் அம்மா காப்பி போட்டா கசப்பு. நல்லா கொட்டி குடிக்கிறல்ல, நான் போட்டா மட்டும் முகம் சுளிக்கிற. ஏன்? மூணையும் கலக்கிற விதம் இருக்குல்ல. அதேதான். சில பேர்கிட்ட அழகு இருக்கும், சில பேர்கிட்ட அறிவு இருக்கும், சில பேர்கிட்ட பண்பு இருக்கும். இது மூணும் சரியான விதத்துல உதயா கிட்ட இருக்கு. நீ உதயாவோட ப்ரோக்ராம் எதுவும் பார்த்தது இல்லையா? இல்லையே. ஓ அப்படியா? அப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ பாரு. நான் சொன்னதை நீயே ஒத்துக்குவ. நான் போறேன், நீ பாரு. என்ன இவ சொல்லிட்டு போறா? அந்த அளவுக்கு என்ன பெரிய நிகழ்ச்சி? சரி அதையும் தான் பார்த்துருவோம். என்ன உதயா இவ்வளோ கேள்வி கேட்குறா, ஆனால் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாளே. இதோ பாரு, உன்னை மடக்கி பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி இருக்கே. பரவாயில்லையே, நல்ல கேள்விலாம் கேட்குறாங்க, நல்லா உற்சாகமாக இருக்காங்க. உங்கள் பதில் சரிதான், ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் வந்து அதை வந்து பெருசாக்கிக்க முடியுமான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல்
நேர்லேயும் டிவிலையும் எதில் அழகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயுமே அழகு தான். என்ன அதுக்குள்ளேயே வணக்கம் வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு அட்டுக்கு. அவள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கா. அவள் பிடிவாதம் இல்லாத ஒரு அந்த இமைகளும் அந்த உதடுகளும் என்னை எவ்வளோ ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இன்னையிலேருந்து அவளோட நினப்பாகவே இருக்கு எனக்கு. அவளோட புருவம், தலையசைக்கிறது, காது, உதடு விரியும் போது கண், கழுத்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு அவளை கவனிச்சிருக்கேன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. டேய் அண்ணா, நீ சரியானவன் தான். எவ்வளோ அழுத்தக்காரனா இருப்ப நீ. உதயாவை பற்றி நான் அவ்வளோ சொன்னப்ப காலையில் உன் ஆஃபீஸில் அவங்க உன்னை மீட் பண்ணாங்களாமே, அதை சொன்னியா என்கிட்ட? சரியானவன்டா நீ. அது உனக்கு எப்படி? உதயா ஃபோன் பண்ணியிருக்கா, லைனில் இருக்கா, போய் பேசு. ஏய், ஃபோனை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துருப்பில்ல, கூட நான் பேசிக்கிறேன். சரி சரி, நீ பேசு, நான் போகிறேன். என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்னு தெரியலையே. ஹலோ, நான் சிவா பேசுகிறேன். ராத்திரி நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு முதல்ல நீ மன்னிச்சிடுங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? அவளை பற்றி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அதை எப்படி சொல்ல முடியும்? பரவாயில்ல, சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆமாம், என்னோட வீட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி? உங்கள் எம்டி சார் இருக்கார்ல, வித்யாசாகர் சார், அவர்கிட்டையும் இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி தான் வாங்கினேன், ஒரு சின்ன உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன செய்யணும் சொல்லுங்கள். உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணப்ப என் கார்டு கொடுத்தேன் இல்லையா, அதோட பின்பக்கம் ஒரு அட்ரஸ், ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்தேன். கவனிக்காமல் அந்த கார்டை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? அடடா, உங்கள் கார்டை நான் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே. காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க சார்? 9:30 ஆயிரும். ரொம்ப முக்கியமான மேட்ரா ஏதாவது? முக்கியமும் சொல்லலாம், முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். என்னோட ஸ்கூலில் ஒன்றா படித்த ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேற்று அது ஒன்றும் இல்லை, அவள் ஒரு மேரேஜில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தா. அவள் தங்கியிருக்கிற சொந்தக்காரவங்க வீட்டோட அட்ரஸ் நம்பரும் அதில் கொடுத்துட்டு அவள் அவசரமாக போயிட்டா. அதான் அந்த கார்டில் அப்படியே எழுதி வச்சுருந்தேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. அதுக்கு தான் நானும் சரிடி பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவள் அட்ரஸை தேடி பார்த்தேன். எங்கே வச்சேன் என்னன்னு தெரியாமல் நானே முழிச்சு அப்புறம் தான் தோணுச்சு உங்ககிட்ட தான் அது இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே சார், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் தூங்குங்க, நாளைக்கு எப்போ போவீங்களோ நான் வேணா அப்போ வந்து வாங்கிக்கிறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இந்த டைமில் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி, வச்சிடட்டுமா? இருங்க, நோ ப்ராப்ளம். இது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி? இதுவும் ஒரு பிரச்சனை தானே. நாளைக்கு அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? என்ன அப்புறமா ஃபோன் செஞ்சு திட்டுவா, இதுதானே, அதை பார்த்துக்கலாம், வேற என்ன பண்ணுறது? சாரி சொல்ல வேண்டியது நான் தான், நீங்கள் இல்லை. இருங்க, வேணா இப்போ ஒன்று பண்ணலாம். என்கிட்ட பைக் இருக்குது, நான் இப்போவே புறப்பட்டு என் ஆஃபீஸுக்கு போய் கார்டு எடுத்து பார்த்து அங்கேருந்து ஃபோன் செய்கிறேன். உங்கள் ப்ராப்ளமெல்லாம் சரியாயிரும். ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் உங்களை இவ்வளோ அலைச்சலில் விடுறது தப்பு இல்லை, கம்முனிருங்க. இந்த டைமுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணதே பெரிய தப்பு, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. சின்ன விஷயம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு கஷ்டம்லாம் பட வேணாம். அச்சிச்சோ, இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பல நாள் ராத்திரி இன்டர்நெட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் போதெல்லாம் நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நைட்டு விடிய கூட வேலை செஞ்சுட்டு 4 மணி 5 மணிக்கெலாம் கூட படுத்திருக்கேன்.
இப்போது நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் மலர் டிவிலேருந்து தான் சார் பேசுகிறேன். ஆனால் சார் நீங்கள் பாவம் எதுக்கு சார் எனக்கோசரம்? நீங்கள் ஃபோனை வச்சுட்டு அங்கேயே இருங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் சார் என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஏய், நீ இங்கேருந்து போவே இல்லையா? ஆஃபீஸ் வரையும் நான் போயிட்டு வர வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு வந்து விவரமாக சொல்கிறேன், சரியா? அப்பாவும் அம்மாவும் தூங்குவாங்க. அவங்கள அந்த டைமுக்கு போய் தொந்தரவு பண்ண வேணாம். என்னையே அவங்க தூங்கிட்டு இருக்கனால என்னை கேட்க மாட்டாங்க. நான் வெளியே போனவுடனே கதவை வந்து டாப்பாக போட்டுக்கோ. நீ ரூம்லேயே இரு. நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு, சரியா? அப்போ வந்து ஓப்பன் பண்ணு. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், சரியா? சரி சரி. இல்லைன்னா ஏன் உனக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு? நான் வெளியே பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போகிறேன். நீ போய் தூங்கு போ. சரி. பாரு, இந்த டைமுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் நம்ம பாட்டுக்கு வீட்டில் யாராவது சொன்னால் கூட இந்த டைமுக்கு ஏஞ்சி எங்கேயும் வெளியே போக மாட்டோம். அவங்க ஃபோன் பண்ணவும் திடீர்னு ஏஞ்சி நான் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு அங்கே ஆஃபீஸ் போகிறேனே, எனக்கு என்ன ஆச்சு? என் மனசில் அப்படி என்ன ஒரு ஆசை? நம்ம நெருக்கமானவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம இந்த உதவிலாம் செய்வோம். திடீர்னு உதயா எப்படி எனக்கு இவ்வளோ நெருக்கமானா? ஒன்றும் எனக்கு தெரியலையே. அவள் பரவாயில்லன்னு சொல்லியும் இல்லை, நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோமே, இது சரியாக தப்பான வேற தெரியலையே. அவள் என்ன நினச்சிருப்பா? சரி, எதுவாக இருந்தாலும் அவகிட்ட போய் அந்த அட்ரஸை கொடுத்துட்டு வந்துடலாம். என்னாச்சு உதயா, அட்ரஸ் வாங்கிட்டீங்களா? வாங்க பாரு, உனக்கு காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. இன்னும் இல்லப்பா, நீ வேற. அவரு கார்டை பாக்கெட்ல வச்சிருந்தா மேட்ரே முடிஞ்சிருக்கும். அவர் ஆபீஸ்லயே வச்சுட்டாராம். உனக்கு நல்லா வேணும். ஒருத்தவங்க கிட்ட கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சிருக்கோமான்னு பார்த்துருக்கணும்ல. அந்த வேலைலாம் கிடையாது. இன்னமும் எடுத்து அப்படியே நீட்டிடுறது பெரியவங்களாட்டம். ஆக உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து கேன்சல்டு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ப்ரோக்ராம் படி போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட்ரஸ் வந்துடும்பா. பாரு நீயும். அது எப்படி? சிவா அவரோட ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போவா? இப்போ தான். டைம் என்னன்னு தெரியுமா? என்ன பார்ட்டி உன் விசிறியா? ஆஃபீஸில் நீ அவரை மீட் பண்ண செஞ்சப்போ ஆட்டோகிராஃப்க்கு இது வாங்கினாரா? அதை வேற நீ ஏன் கேட்குற? அவர் ஒரு ஷாக்கு கொடுத்தாரு பாரு. நான் அந்த அளவுக்கு பெருசாக டிவியே பார்க்க மாட்டேன், எந்த ப்ரோக்ராமும் பார்க்க மாட்டேன். நீங்கள் யார், என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நானே தான் என்னை பற்றி விளக்க சொல்ல வேண்டியதாகிடுச்சு. நல்லா வேணும், நல்லா வேணும். பெரிய இது மாதிரி சொல்லுவேன். நான் சிக்னலில் நிற்கிறப்பெல்லாம் என் பின்னாடி எத்தனை பேர் தெரியுமா ஆட்டோகிராஃபுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு. இப்போ பார்த்தியா, உன் ஈகோவுக்கே ஒரு அடி விழுந்திருக்குமே. சிக்னல் வெயிட் பண்ணுறப்பெல்லாம் ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. ரொம்ப அரட்டிக்குவியே. இப்போ பார்த்தியா, ஒரு ஆள் கூட யாருன்னு கூட தெரியல. அழட்டிக்கிறனா படவா சொட்டை மண்டையா, சொட்டையில் அடிச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த மயங்கி கீழே விழுந்துருவேன். பார்த்தா வயசில் பெருசாக இருக்கான்னு சொல்லி யாரும் நினச்சிக்க மாட்டாங்க. முடி இல்லாதனால உன்னை பார்த்தா எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கும். ஒழுங்காக இருந்துரு. எப்படா நான் வந்து அலட்டிக்கிட்டேன் சொல்லு? நான் ஒன்றும் பெருமையாக பேசலை. நீ ஒரு தடவை வந்து பாரு, தெரியும். நான் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப பெருசாலாம் பேசுகிறேன்னா இல்லை, சும்மா சாதாரணமாக தான் நடந்துக்கிறேன் நான். எனக்கு நீ சொல்லவும் எவ்வளோ சங்கடமாக இருக்கு தெரியுமா? அதுவும் இல்லாமல் அவர் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்கிற என் கூடயே இவ்வளோ நாள் வந்துட்டு நான் பெருசாக அலட்டிக்கிறேன்னு என்னை பார்த்தா நீ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கல இத்தனை நாளா? சே போ, நான் போகிறேன். ஏய் உதயா, நான் சும்மா டேஸ்ட் பண்ணேன். அது சரி, ஒரு ரசிகரும் இல்லை, ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்க. இந்த நேரத்தில் உனக்காக மெனக்கட்ட உதவி பண்ணுறாரு பாரேன். பார்ட்டி என்ன கொஞ்சம் சொல்ல இல்லை என்ன? ஏய் சீ, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா? நீ வேற ஏன்டா மொட்டையா அப்படி பேசுற? ஏய், நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் என் மண்டையை பற்றி பேசாதுன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் குடும்ப வழக்கப்படி எனக்கு முடி கொட்டிடுச்சு. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட அவ்வளோ தெரியுமா? சொட்டையன்னு இருக்க நீ. மொட்டையா ஒழுங்கா இருப்போம். சரி விடுறா, நீ என்னை கிண்டல் பண்ணும்போது. ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன். நீயும் அவரை நேற்று தான் பார்த்த.
அவரு ஜொல்லு இல்லைன்னு சொல்ற, இந்த நேரத்துக்கு உனக்கோசரம் அவர் போய் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அதுவும் இப்போ கேட்டால் ஜொல்லு இல்லைன்னு சொல்ற. எப்படி நீ சொல்ற அவர் ஜொல்லு இல்லைன்னு? ஏய், ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு செயல் போதும். ஒருத்தரை நம்ம எப்படி அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, செயல்படுறாங்கன்னு நம்ம அதை வச்சே முடிவு பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஆமாம், என்னை கேள்வி கேட்டுருக்கே, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை இல்லை, ரியாக்ஷன் ஷார்ட்ஸு எதுவுமே சரியாக இன்னும் இல்லை. 3 ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு மறுபடியும் தேத்த வேண்டியதாக இருக்குது. 1 மணி நேரம் ஆகிடும் பாரேன். ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டுமா? செய். உன்னோட லவர் இருக்கால, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி டெய்லி 3-4 பாக்கெட்டு இவன் சிகரெட் ஊதுறான்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ பாரு. ஏய் ப்ளீஸ்ப்பா, என்ன ஜஸ்ட் 3 பாக்கெட் தானே, அதுவும் நைட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தானே 3 பாக்கெட், இல்லைன்னா 2 பாக்கெட் தானே. நான் அவகிட்டயே வந்து 1 பாக்கெட்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ பாட்டுக்கு 3 பாக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, அவள் அவ்வளோதான் சாமி ஆடிடுவா. ஏண்டா டேய், உன் மண்டையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறியே. இந்த மாதிரி இருந்து தான் உனக்கு இப்போ முடியும் கொட்டி போச்சு. நிறையெல்லாம் முடிச்சா என்னடா பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு 1-2னா பரவாயில்ல, 3 பாக்கெட் 4 பாக்கெட்னு சொல்லிட்டு இருக்கேன். வெக்கமா இல்லை உனக்கு? ஒழுங்கா இனிமேல் நான் சொல்கிறத கேளு. இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா நான் உன் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டேன். அடாடா, தெரியாத தனமா உன்கிட்ட அதை சொன்னேன் பாரு. பா, பிளாக்மெயிலாக பண்ணுற. இரு, பதிலுக்கு உன்னை நான் மிரட்டுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்காம போவோம், அப்போ பார்த்துக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய இவர் என்னை அப்படியே மிரட்டுறதுக்கு பாயிண்ட் தேடிட்டு இருக்காரு. பாயிண்ட் கோர்ட்டில் நின்று வாதாடுறாரு. போடா போடா. ஸோ இப்போ வந்து நைஸ் சான்ஸ். நான் வந்துட்டு ஒலவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன். ஒலவர் முடிச்சிட்டு இருப்பாளா? என்ன நீ விளையாட்டுக்கு பேசுறன்னு நினைச்சா நிஜமாவே போன் பண்ணிடுவியாட்டுக்கு? எம்மாடி, அப்புறம் எனக்கு 1000 ரூபா செலவாகும், நீ தான் கொடுக்கணும், தருவியா? என்ன செலவு? என்ன, ஒரு ஷாப்பிங்கு, ஒரு ஹோட்டலு, ஒரு ட்ரீட்டு, ஒரு சினிமா இல்லாமல் அவளை சமாதானப்படுத்த முடியவே முடியாது. வெட்டி அரட்டை அடிக்காம வேலையை பாருமா, கம்முன்னு போ. ஓ, நான் வெட்டி அரட்டை அடிக்கிறேனா? இரு, இதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். எம்மா வேணாம்மா, நான் சிகரெட்டே குடிக்கலம்மா, விடுமா, விட்டுறேன். அந்த வழிக்கு வா. ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கணும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அப்பா, ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்தாச்சு. எங்கே இந்த கார்டு வச்சுன்னு தெரியலையே. அவர் வேறு ஆஃபீஸ் போயிட்டாரா என்னன்னு வேறு தெரியல. ஃபோன் பண்ணுறான்னு வேறு சொன்னார், இன்னும் வேறு ஃபோன் பண்ணல. நம்மளால் எவ்வளோ பிரச்சனை பாரு அவருக்கு. சே, அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு, போயிட்டாராட்டுக்கு. குறிச்சிக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை இந்த அட்ரஸில் பின்னாடி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை வேறு இந்த டைமில் வேறு அலைய வச்சுட்டேன். பாவம், நீங்கள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டீங்க சார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்னதாக உதவி செஞ்சுக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு அர்த்தமே வந்து இல்லாமல் ஆயிடாது. அதெல்லாம் உதவி செஞ்சுக்கணுங்க. அதுதான் மனுஷனாக பிறந்தா அதெல்லாம் பண்ண வேண்டிய காரியம் தானே. இதில் என்ன இருக்குது போய் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கெலாம்? எதுவும் முடியாத காரியம்னா யோசிக்கலாம். இது என்ன சும்மா நார்மலான ஒரு விஷயம் தானே. நான் அங்கேருந்து வந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்கள் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சா, முடிஞ்சிருச்சு. நம்மளால ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சரியாகுதுன்னா அதை உடனே பண்ணிடணும். வெயிட்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அதுதான் என்னோடய பாலிசி. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. மறுபடியும் தேங்க்ஸ் சார். என்னடா அந்த பொண்ணு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களோட பெருந்தன்மைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னோட மனசுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அதனால தான் தேங்க்ஸ் சொல்கிறேங்க சார். சார், அப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு ரெட்டிங் தேதி வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்காதுங்க சார். சௌகரியமாக தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேங்க சார். ஏன், என்னாச்சு? இப்போ தானே நாளைக்கும் நாளான்னைக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது இல்லைங்க சார், எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னமோ ப்ரோக்ராம் தள்ளி வைக்கிறதா. முழுசாக எனக்கும் என்னன்னு தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் கால் பண்ணுறேன். சரி, அதெல்லாம் ஓகே.
மணி இப்போ இவ்வளோ ஆகுதே, இந்த டைம் வரலும் நீங்களும் உங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்களா? சில சமயம் இப்படி ஆயிடும் சார். டிவி ப்ரோக்ராம் தானே, அதெல்லாம் நம்மளால கரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. வெண்ணிலவு சாரதி வீசும் குளிர் காரதி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சலி கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் செல்லமான நிரலி நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கரபேச கனவில் முன்னால சிரிச்சாரே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி தான் முதல் முறையாக உங்களோட கருத்து பேட்டி வந்து ப்ரோக்ராம் பார்த்தேன். நல்ல பதில் வரவழைக்கிறீங்க, நல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் பெரிய ஆள் தான் போங்க. நீங்கள் பேசுகிற பேச்சே வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுனது. இன்றைக்கி தான் உட்காந்து பார்த்தேன், அதுவும் டிவி மாற்றும் போது தான் சரி நீங்கள் சொன்னீங்களே மலர் டிவியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்த ப்ரோக்ராம் வந்துச்சு, அப்போ தான் பார்த்தேன். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போயாவது நான் சொன்னதுக்கு அப்புறம் என் ப்ரோக்ராமை பார்த்தீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுவுமே என் தங்கச்சி சொல்லி தான் தெரியும். நீங்கள் சின்னத்திரையில் ரொம்ப பாப்புலர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டிவியில் எனக்கு என்ன டிவியை பார்த்து தெரியுமோ அதை தான் உங்கள்கிட்ட நான் நேற்று சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்கு கூட கோவப்படாமல் நீங்கள் ரொம்ப நார்மலாக பதில் சொன்னீங்க. சரி, அப்படி சொன்னால் உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், உங்களோட வீடு எங்கே இருக்கு? என்னோடய வீடு திருவான்மியூரில் இருக்குது. இன்னும் நான் 1/2 மணி நேரம் ஆயிரும் எங்கள் வீட்டுக்கு போய் சேர. அப்படிங்களா சார்? நான் கூட அடையார் தான். நான் கூட உங்கள் ஏரியாவில் வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் ஏதாவது ஃப்ளாட் வேணுமா, வாங்க போகிறீங்களா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை இழந்து விட்டாய் இந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு ஐயோ, நீங்கள் வேறு சார், அவ்வளோலாம் சம்பாதிக்கல, வாடகைக்கு தான் பார்க்குறேன். இப்போது இந்த என்ன சொல்கிறது, வீட்டு மேலே காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்தும் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு மாதம் மாதம் நம்மளால் வாடகை கொடுத்துட்டு சிரமப்பட முடியாது சார். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நான், அப்பா, அம்மா, நாங்கள் 3 பேர் தான் சார் எங்கள் ஃபேமிலி. அப்பா வந்து ட்ராவல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. மாதத்தில் பாதி நாள் டூர்லேயே இருப்பார். அதனால சிங்கிள் பெட்ரூமு போதும், ஃப்ளாட் கூட போதும். தண்ணி கஷ்டம் இல்லாமல் அப்படி ஏதாச்சும் வீடு உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கள் சார். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வீடு பிடிக்கிறதுனால சொல்கிறேன். வீடு அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி சலிச்சிட்டேன் சார். 1 மாதமாக இதே வேலையை ரொம்ப தீவிரமாக இருக்கேன், அமையவே மாட்டேங்குது. அதனால தான் உங்கள் ஏரியாவில் இருந்து யாராவது அறிமுகமானாலும் இப்படி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் நீங்களே எனக்கு நானே உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிட்டீங்க. விசாரிக்கிறேங்க, கண்டிப்பாக விசாரிக்கிறேன். கிடச்சிச்சின்னா உடனே சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? லேட் நைட்டில் மாதவரம் வரைக்கும் தனியாக போவீங்களா? மணி 7 8னா என்னோட ஸ்கூட்டர்லேயே போயிடுவேன். அதுக்கு மேலேனா இங்கே கார் இருக்குது, அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. சரிங்க, குட் நைட். மேற்கொண்டு வேறு என்ன பேசுறது? எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். தப்பு சார், தப்பு தப்பு. இப்போ மணி 12:05 அதனால குட் மார்னிங், சரிங்களா? ஓ சரி சரி, குட் மார்னிங் குட் மார்னிங். ஓகே பாய். ஓகே பாய் சார். என்ன என்ன இது? சிவா, என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற?
ஓ, இதோட பேர் தான் காதலாக இருக்குமோ? ரொம்ப இனிமையாக இருக்கே என் மனசுக்கு. உதயா, உதயா, உதயான்னு சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே.